ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேக் ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 kgயில் கார் தீம் கேக்கு. இது ஒரிஜினல் ஃப்ரூட் ஸ்ட்ராபெரி வச்சு செஞ்ச கேக்கு தான். இது ஃபுல் டீட்டெயில் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்காக ஒரு பாக்ஸ் அளவுக்கு வந்து ஸ்ட்ராபெரியை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்ட்ராபெரியை எங்கே தேடி கிடைக்கலைங்க. கடைசியாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். இதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ஈரத்தோடு வச்சோம் அப்படின்னா கேக் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்பாஞ்சை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஸ்பாஞ்சை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம். இது லைட் பிங்கிஷ் கலரில் இருக்கும். அது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்ட்ராபெரி வந்து பிங்க் கலரில் இருக்குன்றனால ஸ்பாஞ்சும் நான் பிங்க் கலரில் தான் எடுத்திருந்தேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து நார்மலாக ஆட் பண்ணாமல் அதில் வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் கூட வந்து கொஞ்சமாக ஒரு 3-4 ஸ்பூன் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து நீங்கள் சுகர் சிரப் வந்து கொடுத்துக்கலாம் ஸ்பாஞ்சுக்கு. இந்த க்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நானே ஹோம்மேடில் பண்ணது தான். ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையில் இந்த ஸ்ட்ராபெரியெல்லாம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஹோம்மேட் க்ரஷ் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் மேலே க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ரிச்சாக இருக்கிறதுக்காக கூட வந்து ஒயிட் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரஷ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரிஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சின்னதாக கட் பண்ணணும். அப்போ தான் சாப்பிடும்போது உங்களுக்கு கூட வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த போல் நிறைய ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே செகண்ட் லேயரும் இதே போல் கொடுத்துட்டு அதை க்ரம் கோட் கொடுத்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அந்த டிசைன் வந்து ப்ராப்பராக வரும் செட் ஆகும்போது. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி கார் தீம் அப்படிங்கிறனால ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நான் எடுத்து அந்த கார் ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மிரருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஒயிட் கொடுத்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா இருக்காது, ஆனால் பட் எல்லோ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரர் எஃபெக்ட்டுக்கெல்லாம் வந்து எல்லோ கலரில் வந்து க்ரீம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாக்லேட் இல்லை கனாஷை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டிசைன் போட்டுக்கலாம் மேலே இன்னும் கூட நம்மளுக்கு ஹைலைட்டாக தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ப்ளூ கலர் க்ரீமை வந்து ஒரு நாசில் வச்சு அதே போல் வந்து டாட்டாக வச்சு ஃபினிஷிங் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்க்க சிம்பிளாக இருக்குது. நம்ம ரோடு இல்லை வந்து கிராஸ் அந்த மாதிரி எதுனா இருந்தால் இன்னும் கூட நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கஸ்டமர் கூட நிறைய ஸ்ட்ராபெரி வச்சு கேட்டிருந்தனால வெளியே வந்து கிராஸ் நாசில் யூஸ் பண்ணி அங்கங்கே க்ரீன் கலரில் அதாவது கிராஸ் வந்திருக்க மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்ட்ராபெரி வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த காரில் வந்து 2 சைடும் மிரருக்கு வந்து என்ன பண்ணேன், சாக்லேட் வைக்காமல் இந்த ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி வச்சுருந்தேன். பார்க்கவும் இன்னும் கூட சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்